ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆன்டனிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து ரிவெல்னால் ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் வெளிக்காத்துன்னு அர்த்தம். ரிவெல் பண்ணுறாங்க, உண்மையை ரிவெல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுது. அதுக்கு வந்து சினானிம்ஸ் வந்து எஸ்போஸ். ஆன்டனிம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, எஸ்போஸுக்கு ஆப்போசிட் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஹைடு பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஒழிச்சு வைக்கிற அர்த்தத்தில். செகண்ட் இது பாருங்கள், ஜென்யூன்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எப்போவுமே ஜென்யூனாக இருக்கணுமாங்க, அதாவது உண்மையாக இருக்கணும், இந்த மாதிரி அர்த்தம் வரும். சினானிம்ஸ் வந்து ஹானஸ்ட்டு வரலாம். அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஃபேக். இப்போ தேர்டு பாருங்கள், ஏன்ஷியன்ட்னா பழமையான, ஓல்டுன்னு அர்த்தம். சினானிம்ஸ் வந்து ஓல்டு. ஆன்டனிம்ஸ் வந்து மாடர்ன் இப்போ உள்ளது. இது ஆன்டனிம்ஸு. அடுத்து ஓப்ஸ்க்யூர்னால் வந்து சினானிம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்ஸ்க்யூருக்கு ஹைடு பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஹைடு இல்லை டார்க்காக இருக்குது, யாராலும் வந்து பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாது, அதான் ஓப்ஸ்க்யூர்பாங்க. அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஹைடுனா எல்லாத்துக்கும், அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஃபேமஸ்ஸு தான். அடுத்து வந்து ப்ரீஃப்னா எல்லாத்துக்கும் பெரிய ஷார்ட்டாக இருக்கணும், இன்னும் சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து லாங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹம்பிள்னால் அமைதியாக இருக்கிறது. இதுக்கு சினானிம்ஸ் வந்து மோடஸ்ட்னு சொல்லலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறது சொல்லலாம், இல்லை மீக்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ப்ரௌடு. ஆப்ஷன் ஏ, ப்ரௌடு தான் ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிஃப்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, இதான் அர்த்தம். ரிஜிட்டு இது கூட சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட் வந்து லூஸு. ஆப்ஷன் பி, லூஸு. நெக்ஸ்ட்டு வந்து கம்போசர்னால் என்ன அர்த்தம்னா, ஒன்று க்ரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். க்ரியேட் பண்ணுது. இல்லைன்னா காம், அதாவது அமைதியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தமும் அதுக்கு வரும். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா, அதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் வந்து நர்வஸாக இருக்குது. காம்க்கு ஆப்போசிட் நர்வஸாக இருக்கிறது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நர்வஸுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம்னா டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். நர்வஸுக்கு இன்னொன்று டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிக்குன்னா என்ன அர்த்தம்னா, சோம்பேறியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சோம்பேறியாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து எனர்ஜியாக இருக்கிறது, பிரிஸ்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். சினானிம்ஸ் வந்து டயர்ட்னஸ் சொல்லிக்கலாம். எனர்ஜி வந்து பிரிஸ்காக இருக்கிறது, எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெண்டர்னால் வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம், இல்லை கைண்டாக இருக்குது சொல்லிக்கலாம். ரெண்டுமே சினானிம்ஸாக தான் வரும். மீக் சொல்லிக்கலாம். இதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ஹார்ஸாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.